கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் லெவல் வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேஸாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கேஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,210 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான 15 நிமிஷம் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,230 பக்கமாக இருந்தது. இப்போ இதில் இந்த மணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,200ன்ற காலும், மேலே பார்த்தீங்கன்னா 25,250, 25,300ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ் மீன்ஸ் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகிருக்கு, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போது மெயின் வந்து நம்ம கால் சைடு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மணி ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எதில் பில்டப் ஆகிருக்கோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கால் தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? எப்படி வேணால் நடக்கும். ஓகேங்களா? அதனால் 2 சார்ட்டை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக நம்ம 25,200ன்ற காலை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், இவனும் 15 நிமிஷத்தில் சேம் மார்க்கெட் என்ன சினாரியோ அதே சினாரியோவில் தான் இருக்கான். எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகும்போது இவனும் பாசிட்டிவாக தான் இருப்பான். ஓகேங்களா? இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலையும் தாண்டி தான் மேலே இருந்தான். ஓகேங்களா? அப்போது 120ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, இது ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலும் இல்லைனாலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக அதில் வந்து அட்வான்ஸ் லெவல் மீட் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போது கரெக்டாக 120ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதில் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போகுமா, இவ்வளோ பாயிண்ட்டை கொடுப்பானா நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1:2, 1:3 வந்துடுச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணிவிடுவோம். இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு 15 நிமிஷத்துலேயே, ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு 15 பாயிண்ட் போயிட்டான். ஆக்சுவலாக 120லேருந்து அதாவது 150 வரைக்கும் போயிடும். ஒரு 30 பாயிண்ட், அதாவது நீங்கள் 15 பாயிண்டில் கட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட உங்களுக்கு போனஸாக 15 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அவன் ஒரே ஷாட்லேயே போயிட்டான். ஓகேங்களா? அது ஒரு போனஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது இன்றைக்கி என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஏன் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதே வந்து இந்த 120ன்ற அட்வான்ஸ் லெவலில் இவன் கீழே உடச்சிட்டு இருந்தான், அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சி எஸ்டர்டே கீழே உடச்சிட்டு இருந்தால் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். புட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுமா. ஆக்சுவலாக பெரும்பாலும் அப்படியும் நடக்கும், இப்படியும் நடக்கும். நம்ம எப்போதுமே ட்ரெண்டோட ரிவர்சல் தான் அதிகமாக எடுப்போம். ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ட்ரெண்டுன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸியான என்ட்ரி கைஸ். ஓகேங்களா? சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆக்சுவலாக வின் பண்ணணும்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக கொஞ்ச நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் தெளிவாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் தானாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி என்ன ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தானாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம அப்படி தான் வந்தோம், அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி ட்ரேட் இவ்வளோ தான். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை, ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்க, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம காலை பார்த்தோம், புட்டை பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா புட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணும்போது இவன் ஐயை பிரேக் பண்ணணும், அதுதான் ரூலு. ஓகேங்களா? அந்த மாதிரி நடந்துதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் நடந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான்
25 280 புட்டோட சார்ட்டு, இந்த மணி சார்ட்டு. இவன் பாருங்கள் ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கேண்டிலே அவனோட ஓப்பன் ப்ரைஸ், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட எஸ்டர்டே லோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான் 5 நிமிஷத்தில். ஓகேங்களா? அப்போது இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன், இவன் ஐயை கீழே லோவை கீழே உடச்சிட்டான், ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே டோட்டல் நெகட்டிவ் அப்படின்னும் போது அவன் பாசிட்டிவாக மேலே போக தான் செய்வான். 5 நிமிஷத்துலேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். இந்த ஒரு கேண்டிலை வச்சே எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிச்சு, மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சீனரியில் இருந்தது கால் ஆப்ஷன். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே பார்க்குறது தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரி டெய்லி வந்துன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? ஜிக்ஸாக்காக தான் இருக்கும் மார்க்கெட். அதனால தான் நம்ம எப்போதுமே ஈஸியான என்ட்ரியோட கஷ்டமான என்ட்ரி எடுத்து பழகிருக்கோம். ஓகேங்களா? இதில் ஈஸி கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸும் தெளிவாக மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளினும் பண்ணாலே போதுமானது. இதில் வின் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், டுடேஸ் லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மண்டே வீடியோவில் பார்க்கலாம்.